ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி, இது 1/4 கப் சின்ன வெங்காயம், இதில் 2 ஸ்பூன் தான் வரும். இப்போ இதே தேவையான பொருள், வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்துச்சு. இப்போ செய்முறை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால சட்டியில் அடி பிடிக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பச்சை வாசனை போகிற பிறகு நறுக்கி வச்சுருந்த தக்காளி, சிறிதளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், மசாலா கரைஞ்சி போகாமல் இருக்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா சிக்கனுக்குள்ளே போய் நல்லா சாரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு திரும்படி மூடி போட்டு வச்சுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ திரும்படி மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சு நல்லா சிக்கன் வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சிக்கன் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது, சிக்கன் கொஞ்சம் வேகாமல் இருக்கனால தான் நான் கலந்து விட்டு திரும்படியும் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி நல்லா வற்றி வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி தயாரிச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.